ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜிஎஸ்டி 2.0 என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் அப்டேட். சில பொருளுக்கு டாக்ஸ் கிடையாது, சில பொருளுக்கு 5% டாக்ஸ், சில பொருளுக்கு 12%, சில பொருளுக்கு 18%, சில பொருளுக்கு 28%. ஸோ ஜிஎஸ்டி ஒரு டாக்ஸா இருந்தாலும் அந்த டாக்ஸ்க்குள்ள மல்டிபிள் ரேட் இருக்குல்ல. அப்ப நீங்க ஒரு 4 பொருள் வாங்குனீங்கன்னா அந்த கடையில 4 பொருளுக்கும் 4 விதமான டாக்ஸ் இருக்கும். அப்ப இந்த மல்டிபிள் ரேட் என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். இதெல்லாம் தூக்கிடலாம். 12 வேணாம், 28 வேணாம். லிங்க் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வரைக்கும் நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்க, அந்த பொருள் ரேட் வந்து 28% வச்சுக்கலாம். இப்போ தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு ரேட் வந்து 18% இல்லைன்னா 5%. அப்ப என்ன ஆகுது? நீங்க வாங்குற பொருளுக்கு டாக்ஸ் ஆகுது, குறையுது இல்ல. 28%ல இருந்து 18 வந்திருக்கலாம், இல்ல 5 குறைஞ்சிருக்கலாம். அப்ப என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஜிஎஸ்டி 2.0 வந்ததுனால நிறைய பொருளோட பிரைஸ் ஆக போகுது, குறைய போகுது. கரெக்டா? எப்படி வச்சுக்கலாம். நேத்து வரைக்கும் நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்க, அந்த பொருள் ரேட் வந்து ஜிஎஸ்டி 12%. என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. அந்த பொருளுக்கு 12% இருந்து கண்டிப்பா 5% குறைஞ்சிருக்கும். கரெக்டா? சோ ஒன் செகண்ட் ரிவிஷன் பண்ணலாமா? ஜிஎஸ்டி 2.0 ஓட ரிஃபார்ம்ஸோட ஃபர்ஸ்ட் முக்கியமான பாசிட்டிவ் என்ன? நிறைய பொருளுக்கான ரேட் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கம்மி பண்ணியாச்சு. அப்ப டாக்ஸ் கம்மி பண்றோம்னா பிரைஸ் பார்க்க எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். யாருக்கு அட்வான்டேஜ்? கன்சியூமர்ஸ்க்கு அட்வான்டேஜ். என்ன ரீசன்? பொருள் விலை கம்மியா இருக்கு. பட் யாருக்கு லாஸ்? கவர்மெண்ட்டுக்கு லாஸ். நான் இதுக்கு முன்னாடி வாங்கின டாக்ஸ் என்ன பண்ணியாச்சு? கம்மியாக்கியாச்சு. ஸோ டாக்ஸ் ரெவன்யூ ஆகுது, குறையுது. பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம எல்லா பொருளோட டாக்ஸ் ரேட்டும் 80% பொருளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன டாக்ஸ் போட்டோமோ அந்த டாக்ஸோட கம்மி ரேட் தான் போட்டுருக்கும். அப்போ பொருளோட விலை பார்க்க எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இப்போ பிரைஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பொருள் வாங்குவாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நிறைய பேர் பொருள் வாங்குவாங்க. நிறைய பேர் பொருள் வாங்குறாங்கன்னா லாஸ்ட் இயரை விட டாக்ஸ் ஆகும், நிறைய கரெக்ட் ஆகும்ல. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா? அதாவது ஜிஎஸ்டி 2.0 கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவன்யூ லாஸ் ஆகாது. என்ன ரீசன்? எல்லா பொருளுக்கும் விலை கம்மியா இருக்கு. பிரைஸ் கம்மியானதுனால நிறைய பேர் லாஸ்ட் இயரை விட நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பொருள் வித்துச்சுன்னா அந்த எல்லா பொருளுக்கும் டாக்ஸ் ஆகும், கலெக்ட் ஆகும்ல. அப்ப கம்மி டாக்ஸ் தான் நிறைய பொருள் வாங்குறதுனால, நிறைய பேர் வாங்குறதுனால குட்டி குட்டியா நிறைய டாக்ஸ் கலெக்ட் ஆகும். அப்ப எப்படி பார்த்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம், லாஸ் இருக்காதுன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அனலைஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், அது மேக்ஸ் மாதிரி இருந்தாலும் கவனிங்க. அவ்வளோ மேக்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிள் மேக்ஸ் தான். கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது டீப் ஃபோக்கஸ்னு தேவையில்லை, நீங்க சிம்பிளா பார்த்தாலே புரியும். பட் இக்னோர் பண்ணாதீங்க, ஓகேவா? நான் டீ கடை வச்சிருக்கேன், டீ ஷாப். ஒரு நாளைக்கு நான் 100 டீ விற்பேன், 100 டீ கப் விற்பேன். ஸோ ஒரு டீ வாங்குனீங்கன்னா விலை வந்து 10 ரூபா வச்சுக்கலாம். நீங்க டீ குடிச்சா யாருக்கு ப்ராஃபிட்? கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட். என்ன ரீசன்? அந்த டீல கூட என்ன இருக்கு? டாக்ஸ் இருக்குல்ல. ஜிஎஸ்டி எவ்வளோ? 10% பேசிக்கா வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, 5% கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனால சிம்பிளா வச்சுக்கிறேன் 10%. அப்புறம் டீ குடிக்கும் போது 10 ரூபாவும் தரணும், எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் எவ்வளோ? 10%. 10 ரூபாவில் 10% எவ்வளோ? 1 ரூபாவா? ஸோ பிளஸ் சொன்னா 11 ரூபா கொடுப்பேன். அப்போ அந்த டீ கடைக்காரரு ஒரு டீ வித்தாருன்னா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளோ? 1 ரூபாவா? இது புரிஞ்சா உங்களுக்கு? எஸ். இப்போ யோசிங்க, இப்போ ஒரு நாளைக்கு இந்த கடைக்காரரு 100 டீ விற்கிறாருன்னா கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு கலெக்ட் ஆகும்? ஒரு டீக்கு 1 ரூபாய் கலெக்ட் ஆகுது டாக்ஸா. 100 டீக்குனா 100 ரூபாவா? இந்த எக்ஸாம்பிள் ஏன் பார்க்குறோம்? இது வழக்கமான ஜிஎஸ்டி வச்சுக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி 2.0 அதாவது எல்லா பொருளுக்கும் விலை கம்மியாக போகுது. ரீசன் என்ன? எல்லா பொருளுக்கும் டாக்ஸ் என்ன பண்றோம்? கம்மி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மைண்ட்ல வச்சுக்க. ஓகே, நான் பேஜ் திருப்ப போறேன், மைண்ட்ல வச்சுக்க. அதே டீ கடைக்காரன் நான் 100 டீ விற்க போறேன். ஸோ டீ குடிக்கிறீங்க வரீங்க, ஒரு டீ எவ்வளோ? 10 ரூபாய். பட் டாக்ஸை மாத்தியாச்சு, டாக்ஸை குறைச்சாச்சு. ஜிஎஸ்டி பாதிக்கு பாதி குறைச்சா வச்சுக்கலாம். 5%. நேற்று 10% கட்டினீங்களா, அவ்வளோ தேவையில்ல, பாதிக்கு பாதி தான். 5% டாக்ஸ். இப்போ சொல்லுங்க, அப்போ டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும்? 5% எவ்வளோ? 50 காசா? எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபாய் 50 காசு கொடுப்பீங்களா? ஸோ நேற்று வரை டீ எப்படி இருக்கு? சீப்பர். இன்னைக்கு என்ன ரீசன்? கவர்மெண்ட் டாக்ஸை கட் பண்றதுனால நேற்று டீ வந்து 11 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபாய் 50 காசு. ஸோ டாக்ஸை குறைக்கும் போது பிரைஸ் கம்மியாக தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. கிளியர் தானே? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என்ன பார்த்தோம்? இந்த எக்ஸ்ட்ரா 50 காசு யாருக்கு நஷ்டம்? நேற்று வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்த காசு டாக்ஸ் குறைச்சதுனால கவர்மெண்ட்டுக்கு அந்த 50 காசு வராதுன்னு. பட் என்ன பாயிண்ட் சொல்றாங்க? அப்படி கிடையாது. டீ வந்து சீப் ஆகிறதுனால நிறைய பேர் குடிப்பாங்க. அவன் சொல்லுங்களேன், இந்த கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ நான் வந்து விற்பேன்னு சொன்னேன்? 100 கப்பா? ஞாபகம் இருக்குல்ல? எக்ஸாம் ஞாபகம் இருக்குல்ல? என் கடையில இருந்து நான் ஒரு நாளைக்கு 100 கப் விற்பேன். இப்போ இந்த டாக்ஸ் கம்மியாகிறதுனால, இந்த 50 காசு கம்மியாகிறதுனால என் கடைக்கு 1000 பேர் வருவாங்க. மேக்ஸிமம் எத்தனை பேர் வரலாம்? வழக்கமாக வரதை விட ஒரு 10% அதிகம் வரலாமா? யோசிக்க முடியல. பட் ஒன்று உண்மை, டாக்ஸ் குறைக்கிறதுனால, பிரைஸ் கம்மியாகிறதுனால இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரா வந்து டீ குடிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், வழக்கமாக நான் வைக்கிற 100 பேரை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வராங்க. எத்தனை பேர் வராங்க? எக்ஸ்ட்ரா 10%, 110 பேர் வராங்க. அதான் அதுக்குமே கிடையாதுன்னு. இதானே ஆவரேஜ், இதானே ரேஷனல். அப்போ அந்த 110 பேரும் டீ குடிப்பாங்களா? அப்போ 110 பேர் டீ குடிக்கிறாங்கன்னா 110 into 50 காசா? யோசிக்க முடியுதா? நேற்று வரைக்கும் 100 பேர் டாக்ஸ் பே பண்ணாங்களா? இன்னைக்கு 110 பேர் டீ குடிக்கிறாங்க. அப்போ 110 பேரும் டாக்ஸ் பே பண்ணுவாங்களா? 50 காசு பண்ணுவாங்களா? ஒருத்தவன் 50 காசுனா 110 பேர் டோட்டலா 55 ரூபாவா? யோசிக்க முடியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டாக்ஸ்ல அதிகமாக்காத முன்னாடி 100 பேர் டீ குடிப்பாங்களா? ஒரு ஆள் கட்டுற டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 1 ரூபாவா? ஒவ்வொருத்தரும் 1 ரூபாய் கட்டுறான். ஒவ்வொருத்தரும் 1 ரூபாய் கட்டுறாங்கன்னா டாக்ஸ் எவ்வளோ? 100 ரூபாவா? யோசிக்க முடியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? நீ எவ்வளோ தான் டாக்ஸ் கம்மி பண்ணாலும், டாக்ஸ் கம்மி பண்றதுனால எக்ஸ்ட்ரா மக்கள் வந்தாலும் அந்த அளவுக்கு என்ன இருக்காது? டாக்ஸ் கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ் 45 rupees லாஸ் தானே யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. யோசிக்க முடியுதா? லாஜிக் புரியுதா? அப்போ டாக்ஸை கம்மி பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் பொருள் வாங்குறதுனால ஓரளவுக்கு டாக்ஸ் ஆயிடும், கலெக்ட் ஆயிடும். பார்த்தோம்ல, அது ராங் தானே? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? ஆவரேஜா உங்க கடையில் வர கஸ்டமர்ஸ் 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் டாக்ஸை வந்து பாதி குறைச்சாலும் 10% 5% குறைச்சாலும் அந்த அளவுக்கு என்ன ஆகாது? அதிகமாகாது, ஈக்குவேட் ஆகாது. லாஸ் தான், கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் தான்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுல. ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? ஒரு கண்ட்ரியில் டேக்ஸை கம்மி பண்ணுறது வழியாக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய கஸ்டமர் வந்து டாமினேட் பண்ணாலும், நிறைய பேர் வந்து பொருள் வாங்கினாலும், நேற்று 100 பேர் இன்னைக்கு 110 பேர் எக்ஸ்ட்ரா பையிங் இருந்தாலும் அது வந்து டேக்ஸை ஃபில் பண்ணாது, அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே தானே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அகைன் சேம் டேக்ஸ் கடை, சேம் டீ கடை, 100 பேர் டீ குடிக்கிறாங்க, ஒரு டீ 10 ரூபாய், அதை விட்டுருங்க, பிரைஸ் விஷயம் கிடையாது. டேக்ஸ் எவ்வளோ? ஒரு டீ வாங்கினீங்கன்னா 1 ரூபாய் டேக்ஸ், 10% பார்த்தோம். அப்போ ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணுறோம். அப்போ 100 பேர் டேக்ஸ் எவ்வளோ கரெக்ட் ஆகுது? 100 ரூபாய். ஒரு வேலை டேக்ஸ் கம்மியாயிடுச்சு, 5% கம்மியானதுனால வழக்கமாக வரதை விட 150 பேர் வராங்க, நிறைய பேர் வராங்க வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் டேக்ஸ் 1 ரூபாய், இப்போ 5% தான், 50 காசு. எவ்வளோ வரும்? 75 ருபீஸ் தான். யோசிக்க முடியுதா? பாதிக்கு பாதி பேர் எக்ஸ்ட்ரா வந்தா கூட நீங்க டேக்ஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பாப்புலேஷன் உள்ள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. இது புரிஞ்சா? இப்போ சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பொருளுக்கு டேக்ஸை குறைக்கணுமா, ஒரு பொருளுக்கு பிரைஸ் குறைக்கணுமா? பிரைஸ் குறைக்கிறதா ஸ்மார்ட் வேல. யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் டீ கடை, ஒரு டீ 10 ரூபாய், டேக்ஸ் 1 ரூபாய். டேக்ஸ் அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா டேக்ஸ் முக்கியம். எதுக்கு? நீ வாங்குற டேக்ஸ் என்ன பண்ணுவேன்? ரோடு கட்டுவேன், ஸ்கூல் பில்ட் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் கட்டுவேன், காலேஜ் கட்டுவேன், அதை படிச்சு யூஸ்ஃபுல்லாக ஆக போகுது. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் போறோம்னா காசு தேவை, டேக்ஸ் முக்கியம். என்ன பண்ணலாம்? ஒரு டீயோட பிரைஸ் எவ்வளோ இருக்கு? 10 ரூபா தானே விற்கிறேன், ஏன் 10 ரூபா விற்கிறேன்? அப்போ அந்த டீ காசை 10 ரூபாயில இருந்து 8 ரூபா குறைக்க ட்ரை பண்ணு. எப்படி குறைக்கலாம்? ஏதாவது இன்புட்டை சரி பண்ண முடியுமா? லாஜிக் புரிஞ்சா? நான் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அந்த ப்ரொடக்ஷனில் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக இருக்கலாம், இல்லை பால் காஸ்ட் கம்மியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று கம்மி பண்ணும்போது என்ன ஆகலாம்? டீ காஸ்ட் குறைக்கலாம். அப்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு, பொருள் விலை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணால் பொருள் விலையும் குறையும், நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, டேக்ஸ் என்ன ஆகும்? நிறைய கரெக்ட் ஆகும். யோசிக்க முடியுதா? ஸோ விச் இஸ் தி ஸ்மார்ட்டஸ்ட் வே? டேக்ஸ் கம்மி பண்ணி மக்கள் நிறைய பேர் வாங்குவாங்க, அந்த எஃபிஷியன்சியோட பிரைஸை கம்மி பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? இந்தியாவோட ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸை சீப் ஆக்கணுமா? ப்ரொடக்ஷனை எஃபிஷியன்சியாக மாற்றணுமா? அதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய பாலிசி உருவாக்கணும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி மெத்தடு, எல்லா இன்புட்ஸோட காஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பால் வச்சுக்கலாம், டீ போடுறது பால் தானே தேவை. இப்போ பால் நீங்கள் வந்து வேற ஸ்டேட்லேருந்து வாங்கி வச்சுக்கலாம், ரேட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். நம்மகிட்டே மாடு இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும்ல. அப்போ ஒரு பொருளோட விலை கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா கம்மியாக முடியும். அந்த மாதிரி யோசிக்க சொல்றாங்க. அண்ட் சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க, நிறைய பொருளுக்கு லக்ஸுரி டாக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி லக்ஸுரி டாக்ஸ் எவ்வளோ? 28%, இப்போ 40% மாத்தியாச்சு. அப்போ இவ்வளோ டாக்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா வரும். அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் சொல்றாங்க. அப்படி கிடையாது. நீ பார்த்துருப்பீங்களா, லக்ஸரியான பொருளுக்கு டாக்ஸ் என்ன பண்ணல, அதிகமாக ஆகல. வழக்கமாகவே லக்ஸரி பொருளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காரை வச்சுக்கலாமே, 28% ஜிஎஸ்டி பிளஸ் செஸ் இருக்கும், காம்பன்சேஷன் டாக்ஸ் இருக்கும். அது எவ்வளோ? 12% இருக்கும். ரெண்டு சேர்த்து எவ்வளோ? 40%. அப்போ ஆல்ரெடி ஜிஎஸ்டி செஸ் ரெண்டு இருந்துச்சு, தனித்தனியாக அதில் சேர்த்து ஒரே டேக்ஸாக 40 வச்சுட்டாங்க. அப்போ லக்ஸரி டேக்ஸ் ஆகல, அதிகமாக ஆகல. கரெக்டாக மீனிங் புரிஞ்சுல? ஆல்ரெடி லக்ஸரி குட்ஸுக்கு 28% ஜிஎஸ்டி பே பண்ணுறேன், 12% செஸ் பே பண்ணுறேன். பட் இப்போ ஜிஎஸ்டி 2.0 என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டு சேர்த்து செஸ் தூக்கிட்டு டேரெக்டாக 40% ஜிஎஸ்டி, எல்லாம் ஒன்று தானே. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு இமீடியட்டாக ரெவன்யூ லாஸ் கண்டிப்பாக ஆகும். இமீடியட்டாக ஆகும். நாளைக்கு பொருள் வாங்குவாங்க, டாக்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த காஸ்ட் லாஸ் யாருக்கு? கவர்மெண்ட். பட் நல்லா யோசி, ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு 50 பொருள் வாங்குறோம், சாப்பாடு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு வச்சுக்கலாம். மாசம் வாங்குவோம்ல, இந்த எல்லா பொருளுக்கும் டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 18%லேருந்து 5% தான் குறைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் டாக்ஸ் கம்மியாகிட்டே இருக்குல்ல, அது யாருக்கு சேவிங்ஸ்? கன்சியூமருக்கு சேவிங்ஸ் தானே. அந்த சேவிங் காசு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் அதை செலவு பண்ணுவோம்ல. மீனிங் புரிஞ்சா? உன்னோட டிஸ்போசபிள் இன்கம், அதாவது லாஸ்ட் மந்த்தை விட இந்த மாசம் கையில் அதிகமாக சேவ் ஆகுது. இன்னும் எக்ஸ்ட்ரா பொருளை வாங்குவேன், செலவு பண்ணுறதுக்கான இன்கம் என்ன ஆகுது? கொஞ்சம் அதிகமாக கையில் இருக்குது, இன்னும் செலவு பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்? நீ வாங்குற எக்ஸ்ட்ரா எல்லா பொருளுக்கும் டாக்ஸ் இருக்குமா? அந்த டாக்ஸ் காசு என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு போகும். லிங்க் பண்ண முடியுதா? சரி, அகைன் சொல்கிறேன். மாதம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுதான் கவனிங்க. மாதம் நீங்கள் பொருள் வாங்குறீங்க, ஓகேவா? இந்த பொருளுக்கு டாக்ஸ் குறைஞ்சாலும், எல்லா பொருளுக்கும் டாக்ஸ் குறைஞ்சாலும், இது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வச்சுக்கலாம். எவ்வளோதான் குறைஞ்சாலும் அந்த மாதத்துக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்குறது வேஸ்ட். அதுக்கு மேலே உங்களுக்கு யூஸ் கிடையாது. அப்போ இந்த பொருளில் டாக்ஸ் கம்மி பண்ணுறதுனால நாளைக்கு நிறைய பேர் இந்த பொருள் நிறைய வாங்குவாங்கன்னு அவசியம் கிடையாது. யோசிக்க முடியுதா? நீங்கள் எந்த பொருளுக்கு டாக்ஸ் குறைக்கிறீங்களோ அந்த பொருளை போயிட்டு எல்லா மக்களும் வந்து நாளைக்கு அதிகமாக வாங்குவாங்கன்னு யோசிக்காதீங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி அது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பொருட்கள், மந்த்லி வாங்குற பொருட்கள். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளோ தான் குறைச்சாலும் இல்லை விலையை அதிகமாக்கினாலும் மக்கள் அதை வாங்கிடுவாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே வாங்க முடியாது, காசு கம்மியாக இருந்தாலும். யோசிக்க முடியுதா? ஸோ டாக்ஸை கம்மி பண்ணுறதுனால இமீடியட்டாக நாளைக்கே வந்து நிறைய பொருள் இங்கே வாங்க மாட்டாங்க. ஸோ இமீடியட்டாக என்ன ஆகாது? டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எல்லா பொருளும் டாக்ஸ் சேவ் ஆகுதுல்ல, அந்த காசுலாம் சேர்த்து வைப்போம். சேர்த்து வச்சு அது கொஞ்சம் பெருசான ஒன்று வேற பொருள் வாங்குவோம், கொஞ்சம் காஸ்ட்லி பொருள் வாங்குவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஈவன் லக்ஸரி குட்டே வாங்கலாம் 1 இயருக்கு அப்புறம் 2 இயருக்கு அப்புறம். அந்த குட்ஸுக்கு டாக்ஸ் இருக்கும்ல, அந்த டாக்ஸ் யாருக்கு ப்ராஃபிட்? கவர்மெண்ட் ப்ராஃபிட். பெரிய பொருள் வாங்குற பெரிய டாக்ஸ். இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஆள். அப்போ இந்தியா முழுக்க எல்லாரும் அங்கே வாங்கின பொருள் டாக்ஸ் கம்மியாகுது. அந்த சேவிங்ஸ் எடுத்து சேர்த்து வச்சு வேற ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளுக்கு டாக்ஸ் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு போகும். லாங் டேர்மில் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ஆகலாம், அதிகமாகலாம். சேவிங்ஸை சேர்த்து வைக்கிறதுனால ஆக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்கம் ஆக்மெண்ட் எஃபெக்ட். உங்களோட இன்கம்ல கொஞ்சம் சேவ் ஆகி எடுத்து வைக்கிறல, எடுத்து வைக்கிற சேர்த்து ஒரு நாளைக்கு அடுத்த வருஷம் ஒரு இம்பாக்ட் பண்ணும். ஓகேல? இப்போ சேம் பாயிண்ட்டை வேற ஆங்கிள் பார்க்கலாம். இந்தியாவோட எய்ம் என்ன? வருஷம் ஜிடிபி அதிகமாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஒரு 100 பொருள் உற்பத்தி பண்ணணும், அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 10% அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ வருஷம் 10% growth
இருக்கணுன்றது நம்ம ஆசை. பட் இப்போ எப்படி இருக்குன்னா 8.8% தான் இருக்கு. யோசிக்க முடியுதா? ஸோ growth ரேட்டு நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. இது ஒன்று. ப்ளஸ் டைரக்ட் டேக்ஸ் இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு 4% கலெக்ட் ஆனது கம்மி. டைரக்ட் டேக்ஸ் கலெக்ட் ஆனது கம்மி. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ், இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் என்ன பண்றோம்? ரேட்டை குறைக்கிறோம். ரேட்டை குறைக்கிறதுனால ஜிஎஸ்டி ரெவன்யூ கலெக்ஷன் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். யோசிக்க முடியுதா? டாக்ஸ் கலெக்ஷனே கம்மியா இருக்குன்னா அந்த டாக்ஸ் ரெவன்யூ வச்சு தான் பட்ஜெட் போடுவோம். லிங்க் பண்ண முடியுதா? கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் போடுதுன்னா இந்த வருஷம் இவ்வளவு செலவு பண்ணணும்னு யோசிக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ரெவன்யூ வரணும்ல. அப்போ டாக்ஸ் ரெவன்யூ கம்மியா இருக்கும்போது இந்தியாவோட ஃபிஸ்கல் பாலிசி பட்ஜெட் எப்படி இருக்கும்? டெபிசிட்டா இருக்கும்ல. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் டாக்ஸ் கலெக்ஷன் கம்மினா அப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ காசு கிடைச்சதோ அந்த அளவுக்கு காசு பண்ண முடியாது, பட்ஜெட் போட முடியாது, செலவு பண்ண முடியாது. மக்களுக்கு பட்ஜெட்ல பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகிடும். அப்போ கவர்மெண்ட் செலவு பண்ணுமா? லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஸ்பெண்டிங் என்ன பண்ணும்? குறைக்கும்ல. ரோடு கம்மியா போடும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் காசு கம்மியாக்கிடும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? சரி ஓகே, லாஸ்ட் இயரை விட இவ்வளோ காசு டாக்ஸ் கலெக்ட் ஆகல, இந்த காசு என்ன பண்ணலாம்? பாரோ பண்ணலாம், கடன் வாங்கல. ஸோ கடன் வாங்கி என்ன பண்ணலாம்? செலவு பண்ணலாம். பட் கடன் வாங்கினாலும் வட்டி கட்டணும், எப்படி இருந்தாலும் செலவு தான். யோசிக்க முடியுதா? ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் கம்மியாகிறதுனால கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கம்மியாக ஆக போகுது? ஸோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகிறதுனால இந்தியா growth எப்படி இருக்கும்? கம்மியாயிடும் தானே. நிறைய செலவு பண்ணா நிறைய பேர் வேலை தரலாம், நிறைய பேர் வேலை கொடுத்தா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா growth அதிகமாகும். பட் டாக்ஸே கம்மினா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, எம்ப்ளாய்மெண்ட் கம்மி, ப்ரொடக்ஷன் கம்மி, growth நாவும் கம்மியாகும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வழி இருக்கு. ஆர்பிஐ இருக்குல்ல, வருஷம் ஆர்பிஐக்கு ஒரு காசு கிடைக்கும், அதோட பிசினஸ்ல அதில் காசு கிடைக்கும், அதில் கொஞ்சம் ப்ராஃபிட்டை டிவிடெண்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கும். மேபி இந்த வருஷம் டாக்ஸ்லாம் கம்மியானதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்கு வழக்கமாக தர காசை விட ஆர்பிஐ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஆர்பிஐ கேன் பம்ப் மணி டு தி கவர்மெண்ட். பட் யோசிங்களா, இல்லை என்ன பண்ணலாம்? ஆர்பிஐ என்ன பண்ணலாம்? வட்டி ரேட்டை குறைக்கலாமா? ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைக்கலாமா? கடன் வாங்குறது என்ன ஆகும்? அதிகமாகுமா? ஸோ மணி சப்ளை என்ன ஆகும்? அதிகமாகுமா? அப்படியும் பண்ணலாம். பட் அந்த மணி சப்ளை அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வருமா? ஸோ வழியே கிடையாது. எது பெஸ்ட்? ஒரு கரெக்டான growth உருவாக்கணும்னா மக்களோட சேவிங்ஸ் அதிகமாகணும், அந்த சேவிங்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். பாயிண்ட் புரியுதா? ஜஸ்ட் டாக்ஸ் ரெடியூஸ் பண்றதுனால growth வராது. டாக்ஸ் ரெடியூஸ் பண்றதுனால பட்ஜெட் அடிப்படும், growth இன்டெரக்டா கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அப்போ மக்களோட ஸ்பெண்டிங்கை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கணும்னா அவங்களோட சேவிங்ஸ் அதிகமாக்கணும். அப்போ மக்களோட சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பிளான் உருவாக்கணும். அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் டாக்ஸை கம்மி பண்றது கிடையாது. டாக்ஸை கம்மி பண்றது ஷார்ட் டேர்ம்ல கரெக்டா இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் ரொட்டேஷன்ல, சைக்கிள்ல, பட்ஜெட்ல மக்களுக்கு செலவு பண்ண வேண்டிய காசை குறைச்சிருவாங்க, இல்ல கடன் வாங்குவாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த ஆர்டிகலோட பாயிண்ட் புரிஞ்சுச்சா? இப்போ ஹெட்டிங் படிக்கலாம். ஜிஎஸ்டி 2.0 ஷார்ட் டேர்ம் பெயின், பாசிபிள் லாங் டேர்ம் கெயின். உடனே டாக்ஸை குறைச்சதுனால கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா லாஸ் ஆகும் தான். நிறைய பேர் பொருள் வாங்குற மாதிரி பார்த்தாலும் அதனால டாக்ஸ் லாஸ் ஆச்சுல, அந்த அளவுக்கு என்ன ஆகாது? அதிகமாகாது. மேபி லாங் டேர்ம்ல மக்கள் சேவ் பண்றதுனால அந்த சேவிங்ஸ் என்ன பண்ணலாம்? ஆக்மெண்ட் ஆகி இன்வெஸ்ட் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகலாம். செப்டம்பர் 17 ஸோ வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே, செப்டம்பர் 17. ஸோ இந்த டேவை சென்ட்ரலாக வச்சுக்கிட்டு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டாவே எழுதுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்ல, ஒரு 10 பேர் ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா, இல்லைனா ஒரு 10 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்கன்னா, இன் பேஷண்டா அந்த 10 பேர்ல 10 பேஷண்ட்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது, ஹாஸ்பிட்டலால பிரச்சனை வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தப்பான மெடிசன் கொடுத்துருக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுனால உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், இல்லைனா சர்ஜரி பண்ணிருக்கும் போது தெரியாம காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் நடந்து போயிருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டெப் சரியில்லாம கீழே விழுந்திருக்கலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஒரு 10 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்கன்னா, இன் பேஷண்ட் அட்மிட் ஆகுறீங்கன்னா, அந்த 10ல ஒரு ஆளுக்கு ஹாஸ்பிட்டல்ல தெரியாம இன்ஜுரி வந்துருது, ப்ராப்ளம் வந்துருது. அன்இன்டெண்டட் இன்ஜுரி, தெரிஞ்சு பண்றது இல்ல, கேர்லெஸ் மிஸ்டேக். பட் கேர்லெஸ் ஆஃப் மிஸ்டேக் பண்ணியிருந்தா யாருக்கு ப்ராப்ளம்? பேஷண்ட் ப்ராப்ளம் தானே. இது இன் பேஷண்ட். அடுத்த பாயிண்ட், நீங்க அவுட் பேஷண்டா இருக்கீங்க, ஒரு 10 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி விசிட் பண்ணிட்டு வரீங்க. அந்த 10 பேர்ல 4 பேருக்கு 4 people faces the harm. மீனிங் புரிஞ்சா? அதாவது 10 பேர்ல 4 பேருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்காது, சேஃப் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்காது. அப்போ செப்டம்பர் 17 வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே. இந்த டேல நம்ம யோசிக்க வேண்டியது, ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கண்டிப்பா எல்லாருக்குமே சேஃபர் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமான்னு பார்த்தா டவுட் தான். ஸோ இன்ன வரைக்குமே ஹாஸ்பிட்டல்ல சேஃபர் ட்ரீட்மெண்ட் வந்து 100% பாசிபிள் கிடையாது. இன் பேஷண்டா இருந்தா ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம் வந்துருது, அவுட் பேஷண்டா இருந்தீங்கன்னா 10 பேர்ல 4 பேருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுவதில்லை. யோசிக்க முடியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன். நீங்க டாக்டர் பார்த்துருக்கலாம், நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் கவனிக்காம வந்திருக்கலாம், இல்ல ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்காம விட்டுருக்கலாம், தப்பான மெடிசன் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அன்இன்டெண்டட் இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்கு. இது எங்க? இது இந்தியா கிடையாது, குளோபல் லெவல். யோசிக்க முடியுதா? குளோபல் லெவல்ல எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. இப்போ பேசினது குளோபல் டேட்டா. இப்போ குளோபல் லெவல்லையே 10ல ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம்னா இந்தியாவில் எப்படி இருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் ஹெல்த் கேர்ல சேஃப்டி ட்ரீட்மெண்ட் இன்னமும் சேலஞ்ச் தானே. ஒவ்வொரு தடவையும் ஒரு டாக்டர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட டிசீஸை அவர் கரெக்டாக புரிஞ்சுட்டாரா, கவனிச்சாரா, டவுட் வந்துட்டே இருக்கும்ல. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஜென்ரலாகவே குளோபல் லெவலில் இந்த சேஃபர் ட்ரீட்மெண்ட் வந்து சேலஞ்சா இருக்கு. பட் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் அது யூனிக் சேலஞ்ச். என்ன ரீசன்? இந்தியாவோட டிசீஸ் பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு கேன்சர், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இது வரதுனால இது வரைக்கும் இல்லாத விட நிறைய டைம் ஃப்ரீக்வெண்டா ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ற மாதிரி வரும். அப்போ அடிக்கடி விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த குளோபல் ஆவரேஜா வச்சுட்டா கூட 10 பேர்ல அந்த 4 பேர்ல நீங்க மாட்டிக்கலாம். இந்தியா மீன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும்ல. ஸோ ஓரளவுக்கு இந்த இஷ்யூவோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? ஒருவேளை புரியலனா இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு வந்து ஃபீவர்னா போக வச்சுக்கலாம். பட் இப்போ நிறைய பேருக்கு போறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் போறாங்க,
ஹார்ட் கண்டிஷனுக்கு போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டை விட இப்போ நிறைய சர்ஜரி நடக்கலாம். சர்ஜரி எப்போ என்ன தேவை? அக்யூட் கேர் தேவையில்ல. இப்போ அந்த கேர் ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அப்போ சர்ஜரி பண்றாங்க. அந்த சர்ஜரிக்கு ஒரு டாக்டர் பத்தாது, நிறைய ஸ்பெஷலிஸ்ட் தேவை, சேர்ந்து ஒர்க் பண்ணுற ட்ரீட் பண்ணுறது. அப்போ நீங்க போற ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் நடுவில் கோஆர்டினேஷன் இல்லைனா அந்த ஒரு பேஷண்ட் நீங்க மாறிடுவீங்க. அந்த மெடிக்கல் ஹார்ம் யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும். லாஜிக் புரியுதா? இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டமே உங்களுக்கு அன்இன்டெண்டட் இன்ஜுரியை உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணும்? நீங்க பண்ண முடியல. குளோபல் லெவல்ல 10 பேர் ஒரு ஆளுக்குனா இந்தியாவில் வச்சு பாருங்க. அப்ப ஃபியூச்சர்ல நம்ம ஹாஸ்பிட்டலோட ஹெல்த் கேர்ல சேஃபர் ட்ரீட்மெண்ட் வர வரைக்கும் 100% அச்சீவ் ஆகிற வரைக்கும் நீங்க தான் பேஷண்ட் தான் கான்சியஸா இருக்கணும். நீங்க கான்சியஸா இல்லைன்னா அந்த 10 பேர்ல ஒரு ஆளா நீங்க இருக்கலாம். சோ எப்படி கான்சியஸா இருக்கிறது? அது அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த ஹார்ம்னஸ் புரிஞ்சுட்டீங்களா? இந்த 10ல ஒரு ஆளு 10ல 4 பேருக்கு ஹார்ம் வருது பார்த்தோம்ல. என்ன மாதிரி ஹார்ம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அங்கே ரிவைஸ் பண்றேன். தப்பான மெடிசன் கொடுத்துருக்கலாம், ரிஸ்கி மெடிகேஷன், இல்ல ராங் மெடிசன், இல்லனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே ஆயிருக்கலாம், டிலேய்டு டயக்னோசிஸ், இல்லனா மிஸ்டு டயக்னோசிஸ். கண்டிப்பா அந்த விஷயம் பண்ணிருக்கணும், பட் மிஸ் பண்ணிருப்பாங்க. ரிஸ்கி மெடிகேஷன்ல இருந்து ராங் சர்ஜரியில இருந்து ஹாஸ்பிட்டல் நடந்து போகும்போது கீழே விடுற வரைக்கும் எல்லாமே இது ஹார்ம்ல வந்துடும். பட் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா 2 பேரை நீங்க பாத்துருக்கலாம். அடிக்கடி ரூம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி வந்திருப்பாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல குவாலிட்டி ஆடிட்டிங் செக் பண்ணி வந்திருப்பாங்க. பிளஸ் எல்லா பொருளும் இருக்கா, சேஃப்டி ப்ரோட்டோகால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே குவாலிட்டி செக் பண்றதுக்கும் சேஃப்டி ப்ரோட்டோகால் செக் பண்றதுக்கும் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொரு பேஷண்ட் கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லா நர்ஸுக்கும் ட்ரைனிங் பண்ணுவாங்க. யோசிக்க முடியுதா? ஸோ ஜென்ரலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் ட்ரைனிங் இருக்கும், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், ஆடிட்டிங் இருக்கும், சேஃப்டி செக்அப் இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் ஏன் இந்தியாவோட ஹாஸ்பிட்டல்ல சேஃபர் ட்ரீட்மெண்ட் இன்னும் ட்ரீமா இருக்கு? இது எல்லாமே ஆக்சிடென்ட் தானே? கரெக்டா? தெரியாம நடக்கிறது. ஏன் தெரியாம நடக்குது? ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் நர்சஸ் 2 பேரும் லாங் டர்ம் ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு புரியுச்சா? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ்க்கும் நர்சஸ்க்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருக்கு. அதாவது ஸ்டாஃப் ஷார்டேஜ் இருக்கிறதுனால ஒரே ஆளு நிறைய கேஸ் பாக்குறாங்க. லாங் டர்ம் ஒர்க் பண்ணணும். அந்த ப்ரெஷர்ல மிஸ்டேக் நடக்கிறது ஆப்வியஸ். கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டாக்டர் ரொம்ப நேரமா கேஸ் பாக்குறாரு, ஒரு 50 பேர் பார்த்துட்டாரு, நீங்க 51வது ஆள். உங்களோட கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பா அந்த டாக்டர் வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிருக்கணும் அவசியம் கிடையாது. டயட்ல கேர்லெஸ்ல மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே போங்க, ஃபர்ஸ்ட் பேஷண்டா போங்க. லாஸ்ட் பேஷண்டா மர டாக்டர் டைம் அதிகமா இருக்கும், டயர்டா இருப்பாங்க, நீங்க பேசுறதை கவனிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ 2 சைட்லயுமே ப்ராப்ளம் இருக்கு. 2 சைடுல யாரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? ப்ரொவைடர்ஸ். அவங்க தலையில ஓவர் பர்டன் இருக்கு. ஸோ பேஷண்ட் கூட அந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ண முடியாது. பேஷண்ட்டுக்கு டாக்டர் எங்கேஜ் பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தும் எப்படி இருப்பாங்க? பாசிவா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, இது கேட்டிருக்க மாட்டாங்க, ஆக்டிவா பாயிண்ட் சொல்லிருக்க மாட்டாங்க. ஒருவேளை கேள்வி இருந்தாலும் கேட்கறது யோசிச்சிருப்பாங்க. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து தான் எதை உருவாக்குது? ஹாஸ்பிட்டல்ல அன்சேஃப் என்விரான்மெண்ட் உருவாக்குது. அப்ப இதுக்கு ஒரே வழி இந்த டைம்ல நம்மளோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும். பேஷண்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும், நீங்க நோயாளியா இருந்தாலும் யூ ஷுட் ஃபீல் எம்பவர். உங்க முன்னாடி டாக்டரா இருந்தாலும் டாக்டருக்கு நீங்க ஈக்குவல் தான். ஸோ தைரியம் என்ன பண்ணலாம்? கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட் கொஸ்டின் கேட்கற மாதிரி நீங்க போறீங்க ஹாஸ்பிட்டல், அந்த ஹெல்த் கேர் சிஸ்டமும் அதை வெல்கம் பண்ற மாதிரி இருக்கணும் அட்மாஸ்பியர். சில பேர் கேட்பாங்க, அந்த கேட்குற இடம் மாதிரி சிஸ்டம் இருக்காது. ஸோ பேஷண்ட் இன்வால்வ்மெண்ட்டை என்கரேஜ் பண்ற சிஸ்டம் இருக்கணும். பட் இப்போ பேசுனது வந்து ஜஸ்ட் ஒரு மைண்ட் ஷிஃப்ட் தான். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? பேஷண்டோட சேஃப்டிக்காக நேஷனல் லெவலில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிருக்கு. நேஷனல் பேஷண்ட் சேஃப்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் 2018 இருந்து 2025 முடியுது. அதாவது பேஷண்டோட சேஃப்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கான ரூல்ஸ் நம்ம என்ன பண்றோம் புரியுதா? அதாவது இது வரைக்கும் கவர்மெண்ட் இந்தியாவில் சேஃபர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த விஷயம் பண்ணிருக்கு? யாராவது கேட்டால் அதை சொல்லலாம். இந்தியாவில் ஓரளவுக்கு சேஃபர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்காக அந்த 3 விஷயம். ஒன்று, சேஃப்டிக்கான சில ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எந்த மெடிசன் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த மெடிசனை முதல்ல செக் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை எதிர மெடிசனுக்கு என்ன வார்த்தை? ஃபார்மாவா? மெடிசனை செக் பண்ணுவாங்க. ஃபார்மாக்கோ விஜிலன்ஸ். மீனிங் புரியுதா? எல்லா ட்ரக்ஸும் எல்லா மாத்திரையும் ட்ராக் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. மீனிங் புரியுதா? ஒரு ட்ரக் கொடுத்தா அது எந்த மாதிரி ரியாக்ஷன் உருவாக்குது, ஒரு ட்ரக் கொடுத்தா அது எந்த மாதிரி ரியாக்ஷன் ஏற்படுத்தும் பேஷண்ட் கிட்ட, அந்த ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் ஃபார்மக்கோ விஜிலன்ஸ் இருக்கா? இது ஒரு காரணம். சேஃப்டியாக இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப். 3வது, எல்லாருக்கும் தெரிஞ்ச NABH நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர். ஃபர்ஸ்ட் பேசினது ரெக்கார்டாக தெரியல சொல்றேன். இந்தியாவில் பேஷண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. ட்ரக்கை ட்ராக் பண்றோம், ரியாக்ஷனை நோட் பண்றோம். 3வது, எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணி ரேங்கிங் தரும். எல்லா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் ப்ரொவைடர் ஸ்டாண்டர்டை என்ன பண்றோம்? மெயின்டைன் பண்றோம். அதாவது எந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கான ரைட்ஸ் இருக்கோ, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இருக்கோ, மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கோ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதிகமாக இருக்கும். யார் முடிவு பண்றா? NABH முடிவு பண்ணுது. மீனிங் புரியுதா? எல்லா ஹாஸ்பிட்டலோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு போர்டு இருந்தாலும், நிறைய ரூல்ஸ் போட்டாலும், இந்தியாவில் only 5% ஹாஸ்பிட்டல் have achieved the full accreditation. 100ல் 5 ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கு. அப்போ இந்தியாவில் 10 பேர் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா எத்தனை பேர் மாட்டுவாங்க? நம்ம மைண்ட் செட் எப்படி தான் இருக்கும்? இந்தியாவில் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயம். சேம் லைக் தட் போலீஸ். கரெக்டா? பட் தியரிட்டிக்கலா பார்த்தா இந்தியாவில் பாலிசி இருக்கு, சில முயற்சி பண்ணிருக்காங்க. பட் இது கூடவே சிவில் சொசைட்டிஸ், ஆக்டிவிஸ்ட், ஃபவுண்டேஷன் குரூப்ஸ் இருக்குல்ல, ட்ரஸ்ட் இருக்கும்ல, பேஷண்ட் சேஃப்டி அண்ட் அசஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் இந்தியா ஃபவுண்டேஷன். ஃபுல்லா எழுதல, ஹேண்ட்அவுட்ல இருக்கு. அடுத்து பேஷண்ட் சேஃப்டி ஃபவுண்டேஷன். அதாவது ஆக்டிவிசம் ட்ரஸ்ட் என்ன பண்றாங்க? லட்சக்கணக்கான வீட்டுக்கு போயிட்டு வாரம் அவேர்னஸ் உருவாக்குறாங்க. இது ஒரு சைட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ
இதெல்லாம் இருந்தாலும் பேஷண்டோட சேஃப்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? 2 3 பாயிண்ட் பண்ணலாம். வே ஃபார்வர்ட் மாதிரி WHO ஒரு பிளானை கொடுத்துருக்கு. இந்த பிளான் பேரு குளோபல் பேஷண்ட் சேஃப்டி ஆக்ஷன் பிளான். இந்த பிளானை எல்லா கண்ட்ரியும் நடைமுறைப்படுத்தணும். லாஜிக் புரியுதா? உலகம் முழுக்க நிறைய பிளான் இருக்கு. பட் இந்த பிளான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. இட் இஸ் தி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு ஃபார் ஹாஸ்பிட்டல் டு மேக் தி ஹெல்த் கேர் சேஃபர். இந்த ஆக்ஷன் பிளான்ல முக்கியமான பாயிண்ட், எல்லா இன்ஸ்டிடியூஷனும் எல்லா ஹாஸ்பிட்டலும் பேஷண்ட் அட்வைசரி கவுன்சில் ஒரு குரூப் இருக்கணும். அந்த குரூப்ல அந்த கமிட்டிக்குள்ள அந்த கவுன்சிலுக்குள்ள பேஷண்டோட ஃபேமிலி அவங்களோட வாய்ஸ் அதில் இருக்கணும். அதாவது ஹாஸ்பிட்டலோட முடிவுகளில் பேஷண்ட் வாய்ஸும் கேட்கணும். அதுக்கான ஒரு கவுன்சில் உருவாக்குன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல 2018 2025 நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம்ல, அந்த ஃப்ரேம் ஒர்க் அடுத்து என்ன பண்ணணும்? முடிய போது அப்டேட் பண்ணணும். அதுக்கான ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது பேஷண்ட் சேஃப்டி. அதை வந்து டாக்டர்ஸுக்கும் நர்ஸுக்கும் ஒரு சாப்டரா வைக்கலாம், ஒரு கோர்ஸா வைக்கலாம். ஆட் திஸ் இன் தி எஜுகேஷன். பேஷண்ட் சேஃப்டியை பத்தி எஜுகேஷன் ஆட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி NABH அந்த ஸ்டாண்டர்டுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் இம்ப்ரூவ் ஆகணும். இதெல்லாம் யார் பண்ணணும்? ஒரு இன்ஸ்டியூஷன் பண்ணணும். பட் நாம என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன மெடிசன் தராங்கன்றதை கேட்டுங்க, தெளிவா கேட்டுங்க. ஸோ ஆஸ்க் கொஸ்டின். ரெண்டாவது, ஒவ்வொருத்தவங்களும் பர்சனல் ஹெல்த் ரெக்கார்டை மேனேஜ் பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க எப்பொழுதுமே. பிளஸ் உங்களுக்கு கொடுத்த மெடிசன் வந்து டிஃப்ரெண்டான ரியாக்ஷன் வந்துருந்துச்சுன்னா அந்த அட்வர்ஸ் ரியாக்ஷனை ரிப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா, சிச்சுவேஷனே மோசமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும்? செல்ஃப் மெடிகேஷனை அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் முதல்ல சேஃப் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா ஒரு பாயிண்ட், இந்த வருஷம் 2025 தீம் என்ன? சேஃப்டி தான். என்ன சேஃப்டி? சைல்டு சேஃப்டி. ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்திருக்குல்ல, நியூ பார்ன் சைல்டு, நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம்ல, நிறைய குழந்தைங்க எரிஞ்சிருக்கு, காணாம போயிருக்கு, தப்பான மெடிகேஷன், சேஃப் கேர் ஃபார் நியூ பார்ன் அண்ட் எவ்ரி சைல்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம செப்டம்பர் 17 ரீகலெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு மேரிட் உமன் வச்சுக்கலாம், திருமணமான பெண். உங்களை உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்க ஃபேமிலியோ உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னா, வாட் இஸ் டார்ச்சர்? அடிச்சிருக்கலாம், இல்ல மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், இல்ல டவுரி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், ஹராஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து ஒரு மேரிட் உமனுக்கு ஒரு குரூவல்ட்டி நடக்குதுன்னா, ஒரு கொடுமை நடக்குதுன்னா, இந்த மேரிட் உமன் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் மேரிட் உமனை சேஃப் கார்ட் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்தியாவோட IPCல செக்ஷன் 498A ரொம்ப முக்கியமானதுல. என்ன ரீசன்? ஜென்ரலாவே நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா விசாரிப்பாங்க, தீர்ப்பு வரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் செக்ஷன் 498A பயன்படுத்தினீங்கன்னா உங்க கேஸ் ஃபைல் பண்ண அடுத்த செகண்ட் வாரண்டே இல்லைனா கூட அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலியோ அரெஸ்ட் பண்ண முடியும். அரெஸ்ட் பண்ணி ஜெயில மினிமம் 3 வருஷம் வச்சிருக்க முடியும். ஸோ இப்போ சொல்லுங்களேன், இந்தியா மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற நாட்டில் செக்ஷன் 498A எவ்வளோ முக்கியம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. பட் ஆக்சுவலாக இந்த செக்ஷன் வந்தது வந்து 1983 தான். ஸோ இது வர்றதுக்கு முன்னாடிலாம் ஒரு மேரிட் உமனுக்கு அந்த அளவுக்கு லீகல் சேஃப்டி கிடையாது. லாஸ் நிறைய இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு மேரிட் உமனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு லீகல் சேஃப்கார்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான். ஸோ இந்த செக்ஷனை இப்போ நாம ஏன் பார்க்குறோம்? ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பில் இந்த செக்ஷனை வீக் ஆக்கியிருக்கு. அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட்ல பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவோட IPC இந்தியன் பெனல் கோட் இப்போ மாறிடுச்சு, பாரதிய நியாய சன்ஹிதாவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து IPC செக்ஷன் 498A, இப்போ என்ன செக்ஷன்? BNSல செக்ஷன் 85. ரெண்டு ஒன்று தான். இது பழைய ரூல் புக்கு, இது புது ரூல் புக். ஸோ இப்போ நீ நான் வச்சுக்க வேண்டியது செக்ஷன் 85 ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிதா. இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்? கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ அகைன் சொல்லி பார்க்கலாம். செக்ஷன் 85 பர்பஸ் என்ன? டு பனிஷ் தி cruelty against the woman in marriage. அண்ட் இந்த செக்ஷனோட யூனிக் என்ன? இமிடியேட் எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நிமிஷமே இமிடியேட் அரெஸ்ட். என்ன கிடையாது? பெயில் கண்டிப்பா கிடையாது. மீனிங் புரிச்சா? ஜென்ரலா உங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னா தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க யாரு? இன்னோசென்ட். பட் இந்த crueltyல, டவுரி வயலன்ஸ்ல, ஹராஸ்மெண்ட்ல கேஸ் கொடுத்தாலே நீங்க யாரு? கண்டிப்பா நீங்க குற்றவாளியா இருக்கலாம் தான் அசியூம் பண்ணுவாங்க. ஸோ ஜெயில் கிடையாது. அதுக்கு என்ன ரீசன்? ஒரு உமன் வந்து ஒரு டார்ச்சரை ரொம்ப நாள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஸோ அவங்களே ரொம்ப டிலே தான் வருவாங்க. அப்போ நாம இன்னும் டிலே பண்ணாங்கன்னா என்ன ஆயிடும்? சிச்சுவேஷன் மாறணும் இல்லை? இன்ஃபேக்ட் அவங்க இறந்து கூட போகலாம்ல. ஸோ டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ்க்கு கண்டிப்பாக என்ன தேவை? இமீடியட் ஆக்ஷன் தேவையில்ல. ஓகேல? அப்போ செக்ஷன் 498A ஒரு மேரிட் உமனுக்கு ஸ்ட்ராங் பேக்கப்பா இருக்குல்ல. பட் இது வந்து தியரியில தான், புக்ல தான், லீகல்ல தான். பட் ரியாலிட்டியில இந்த செக்ஷனை டைலூட் பண்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்தியாவோட ஹிஸ்டரியில, இந்தியாவோட லீகல் ஹிஸ்டரியில நிறைய கேசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த செக்ஷனை வீக் ஆக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை பத்தி தான் பார்க்கணும். ஸோ இப்போ அகைன் சொல்லி பார்க்கலாம். செக்ஷன் 85 பர்பஸ் என்ன? டு பனிஷ் தி cruelty against the woman in marriage. இந்த செக்ஷனோட யூனிக் என்ன? இமிடியேட் எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நிமிஷமே இமிடியேட் அரெஸ்ட். என்ன கிடையாது? பெயில் கண்டிப்பா கிடையாது. பட் அட் தி சேம் டைம் சில கேர்ள்ஸ் என்ன பண்ணலாம்? செக்ஷன் 85 பயன்படுத்தி வேணும்னே ஹஸ்பண்ட் மேலேயும் ஹஸ்பண்ட் ஃபேமிலி மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியல. என்ன ரீசன்? விசாரிக்கவே தேவையில்லை, அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ சில கேர்ள்ஸ் என்ன பண்ணலாம்? தப்பா பயன்படுத்த முடியும். ஸோ கோர்ட் என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, எது முக்கியம்? இமிடியேட் ஆக்ஷனா இல்லைன்னா சில தப்பான கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க? ஃபேக் கேஸ் தராங்கல்ல. இப்போ அந்த கேஸ்ல யாரை காப்பாற்றணும்? அந்த இன்னசென்ட் ஃபேமிலி காப்பாற்றணும்ல. அப்போ செக்ஷன் 85ல சில ப்ரொசீஜரல் சேஃப் கார்ட்ஸை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. சேஃப் கார்டா புரியுதா? சில கேர்ள்ஸ் தப்பா யூஸ் பண்ணலாம்ல. அப்போ தப்பா யூஸ் பண்ணும்போது அந்த இன்னசென்ட் ஃபேமிலியை ஹஸ்பண்ட் ஃபேமிலி என்ன பண்ணலாம்?
சேஃப்கார்ட் பண்ணுவோம்ல. அப்ப அந்த சேஃப்கார்டுக்கு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட். லலிதா குமாரி ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது? மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம்னா, டிஸ்பியூட்னா கண்டிப்பா இது தேவை. ஒரு ப்ரீலிமினரி என்கொயரி தேவை. உடனடியாக அரெஸ்ட் பண்ணாம முதல்ல என்ன பண்ணுங்க? என்கொயரி பண்ணுங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணுங்க. அப்ப என்ன இருக்கு? ஆல்ரெடி சேஃப்கார்ட் இருக்குல்ல. அடுத்து இந்தியாவோட சிஆர்பிசில 2008ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க. ஒரு உமன் வந்து ஒரு இஷ்யூ சொல்றாங்கன்னா எஃப்ஐஆர் போடலாம் வேணாமா? கண்டிப்பா போடுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கான்னு பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டி. கண்டிப்பா இந்த கேஸை ஃபைல் பண்ணி தான் ஆகணுமா? அதுக்கான முழு காரணம் ஏதாவது இருக்கா? அப்படி நிச்சயமான காரணம் இருந்தா மட்டும் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க. அடுத்த அப்டேட் 2014 அருணேஷ் குமார் கேஸ்ல ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சில செக்லிஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. ரெண்டாவது, யாரு மேல குற்றச்சாட்டு இருக்கோ அவங்கள வர சொல்லுங்க. நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் வர வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? அப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது? எடுத்த உடனே 498 பயன்படுத்தக்கூடாது. பிரிலிமினரி என்கொயரி, பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டி, நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். சோ இவ்வளவு என்ன இருக்கு? இவ்வளவு சேஃப்டி இருக்கு. ஓரளவுக்கு புரியுதுல? சோ ஆல்ரெடி இவ்வளவு சேஃப்கார்ட் இருக்கு. அப்ப ரியாலிட்டியில செக்ஷன் 498 வந்து உடனடியா யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. சோ இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா 2022ல அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு? நாம இந்த செக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணாம பாத்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். முகேஷ் பன்சல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2022. இந்த கேஸ்ல சொல்றாங்க செக்ஷன் 498A நிறைய பேரு இந்த செக்ஷன் என்ன பண்றாங்க? மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? சில சேஃப்கார்டு தரலாம். எப்படி? ஒரு கேர்ள் வராங்க 498 பயன்படுத்தி ஒருத்தவங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா உடனடியாக அரெஸ்ட் பண்ண வேணாம், உடனடியாக விசாரிக்க வேணாம். ஒரு 2 மாசம் போலீஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு 2 மாசம் டைம் எடுத்துக்கலாம். கூலிங் பீரியட் அர்த்தம். அந்த 2 மாசம் வரைக்கும் அந்த கேஸை ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி விசாரிக்கும். ஸோ ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி அந்த கேஸை விசாரிச்சு சரி பண்ண முடியுமா? ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் சரி பண்ண முடியுமா? இல்லைனா கேஸ் சரியா தப்பான்றதை வெரிஃபை பண்றோம். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணு? வழக்கமான ஆக்ஷன் பண்ணு. அப்போ என்ன பண்ணாத? செக்ஷன் 498 பயன்படுத்தினாலும் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்காது, ஜெயில போடாது. 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணு. அப்போ என்ன ஆகும்? மிஸ்யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதாவது சில கேர்ள்ஸ் வந்து வேணும்னே கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா அது பர்பஸ் என்ன? கேஸ் கொடுத்தவனே அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சுல. 2 மாசம் டைம் இருக்கு, ஒரு கமிட்டி விசாரிக்கும். அப்போ நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டில மாட்டிப்பீங்க. ஸோ கேசஸ் என்ன ஆகுது? குறையுது. இந்த கூலிங் பீரியட் கொடுத்ததுக்கு அப்புறம் 2022க்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ 2 month கூலிங் பீரியட் பிரிவென்டட் தி ஃபால்ஸ் அரெஸ்ட். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி அதே சேஃப் கார்டு இருந்தும் பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டிலாம் இருந்தும் இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா இன்னொரு சேஃப் கார்டு. அண்ட் இதோட கண்டினியூஷனா இப்போ ஜூலை மாசம் 2025ல சிவாங்கி பன்சால் கேஸ்ல அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு செக்ஷன் 498 பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 2 months கூலிங் பீரியட் இருக்குல்ல, அது கரெக்ட். கூலிங் பீரியட் பிளஸ் ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி இந்த ப்ராசஸ் வந்து கரெக்ட் தான். ஸோ இப்போ சொல்லுங்களேன், இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ரியல் விக்டிம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாலும் உடனடியாக கேஸ் எடுத்துப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க. பிரின்சிபல் ஆஃப் நெசசிட்டி கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்களா? இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது ட்ரூ கேஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 2 months கூலிங் பீரியட், ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி. அப்போ இந்த ப்ராசஸ் விக்டிம் என்ன பண்ணுது? இன்னும் விக்டிமைஸ்டே பார்த்ததுல லாஜிக் புரியுதா? அப்போ ஒரு செக்ஷனுக்கு சேஃப் கார்டு இருக்கிறது அவசியம். நிறைய சேஃப் கார்டு என்ன பண்ணும்? அந்த செக்ஷனோட ரியாலிட்டி என்ன பண்ணும்? டைலூட் பண்றோம்ல. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த ஆர்டிகல் பேசுது. ஜுடிஷியல் எக்ஸ்பெரிமெண்டலிசம் வெர்சஸ் ரைட் டு ஜஸ்டிஸ். நான் ஒரு விக்டிம், எனக்கு தீர்ப்பு கிடைக்கிறது முக்கியமா, நியாயம் கிடைக்கிறது முக்கியமா, இல்ல என் கேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, ப்ரொசீஜர் போடுறீங்களா, அது முக்கியமா? ஜுடிஷியல் எக்ஸ்பெரிமெண்டலிசம் வெர்சஸ் ரைட் டு ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எது முக்கியம்? இன்னோசென்ட்டை சேஃப்கார்ட் பண்றதா முக்கியம். ஸோ செக்ஷன் 498ல இந்த 2 month கூலிங் பீரியட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி யோசிப்பீங்களா? அப்படி கிடையாது. இந்தியாவில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ இமிடியட் ஆக்ஷன் தான் வயலன்ஸை குறைக்கும். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்றது யோசிச்சுங்க. இந்த காலத்தோட மோஸ்ட் யூனிக் என்னங்க? யூசிங் ஏஐ தானே. நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச ஏஐ கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் சாட்பாட், எனி சாட்பாட். நான் எக்ஸாம்பிள் சாட்ஜிபிடி சொல்றேன். நான் என்ன கேட்கலாம்? எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த தீம்ல என் லாங்குவேஜ்ல ஒரு பாட்டு வேணும் கேட்கலாம். நம்ம கேட்ட அடுத்த செகண்ட்லேயே நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேம் லாங்குவேஜ்ல அதே தீம்ல ஒரு பாட்டு வந்துருமா? ஸோ யூனிக் என்ன? கேட்ட அடுத்த செகண்டே வந்துருது ஆன்சர். அப்போ பார்க்க நமக்கு மேஜிக் மாதிரி தெரியலாம், இல்லைனா மெஷினோட பவர்னு யோசிக்கலாம். பட் இந்த ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கு பின்னாடியும் நிறைய லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க, நிறைய மக்கள் ஒர்க் பண்றாங்க. இதுல சீப் லேபர்ல மணிக்கணக்கா தூங்காம ஒர்க் பண்றாங்க. யோசிக்க முடியுதா? அப்ப நீங்க சாட்ஜிபிடி கேட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னது? இன்விசிபிள் லேபர். நீங்க அப்படியே கம்பேர் பண்ணலாம். டெய்லி லேபர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு கஷ்டத்தை இந்த இன்விசிபிள் லேபரும் கஷ்டப்படுறாங்க. லாஜிக் புரியுதா? நம்மளோட ஆட்டோமேட்டட் லைஃப்குள்ள, இந்த ஏஐ உலகத்துக்குள்ள, இல்லைனா ஆட்டோமேட்டட் எக்கனாமிக்குள்ள அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன கிடையாது? ஜஸ்ட் ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, ஸ்மார்ட் மெஷின் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஹியூஜ் ஹியூமன் எஃபர்ட் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அந்த லேபர் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த மக்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தானே. மெஷினுக்கு நாம் அனுப்புற இன்ஃபர்மேஷனை ராவா படிக்க தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு போட்டோ அனுப்புறீங்கன்னா, நீங்க பிக்சர் அனுப்புறீங்கன்னா, இதுல எது கை கால் எதுவுமே தெரியாது. இதுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஹியூமன்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? லேபிள் பண்ணணும், அனோடேட் பண்ணணும், கோட் பண்ணணும். இது தலை, இது கையே, இது காலுன்னு லட்சக்கணக்கான போட்டோவை அப்லோட் பண்ணி அதை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? டேக் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட் தானே? இது ஒரு ஏஐ, இது ஒரு எது பெஸ்ட்? எந்த மிஷினுக்கு அதிகமான டேட்டா உள்ள அனுப்புறமோ அது ஸ்மார்ட் தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க? எந்த ஏஐ வந்து ஸ்மார்ட்டா இருக்கோ அந்த ஸ்மார்ட்னஸ்க்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செய்வாங்க. அது புரியுதா?
ஒரு மிஷின் ஸ்மார்ட்டா இருக்குன்னா அந்த மிஷினுக்கு பின்னாடி அதை ஃபீட் பண்ணதுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அகைன் சொல்றேன். டிரைவரே இல்லாத ஒரு கார் போதும் வச்சுக்கலாம், ஸ்மார்ட் கார். அந்த காருக்கு எப்படி தெரியும் யாருமே இல்ல ரோட்ல, இல்ல ரெட் லைட் ஏதாவது ஸ்டாப் பண்ணி எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அந்த மிஷினுக்கு ஃபீட் பண்ணணும். ரெட் கலர்னா அது ஸ்டாப் சைன், இந்த சிம்பிள் போட்டா ஒரு ஆள் வராங்கன்னு அர்த்தம். அப்ப எல்லா விஷயத்தையும் ரியல் லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு டீட்டெயில் என்ன பண்ணி ஆகணும்? லேபிள் பண்ணி ஆகணும். அப்ப இது என்ன ஒர்க்கு? லேபர் ஒர்க் தானே. இந்த லேபருக்கு என்ன பேர் வைக்கலாம்னா டேட்டா அனோடேட்டர்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கோட் பண்ணுவாங்க, மெஷினுக்கு சொல்லி தருவாங்க, ஃபீட் பண்ணுவாங்க, மெஷினுக்கு ஏற்ற லாங்குவேஜ்ல மாத்துவாங்க. ஸோ வாட் இஸ் தி மெயின் இஷ்யூனா, எல்லா ஸ்மார்ட் மெஷின்ஸும் அமெரிக்கால இருந்தாலும் அந்த மெஷினை ஃபீட் பண்றாங்கல்ல டேட்டா அனோடேட்டர்ஸ் மணிக்கணக்கா. ஏன் மணிக்கணக்கா? எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்றோமோ, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் டேக் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆகும். அப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணாலுமே ஹாப்பி தான். யாருக்கு? அந்த மிஷினோட ஓனருக்கு. அப்போ இந்த ஒர்க் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அவுட் சோர்ஸ் பண்றாங்க. கென்யாவுக்கு, இந்தியாவுக்கு, பாகிஸ்தான், சைனா, பிலிப்பைன்ஸ் எந்த ஊர்ல லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த லேபிள் பண்ற ஒர்க் எல்லாம் கொடுத்துறாங்க. யோசிக்க முடியுதா? மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு கலரை காட்டுறேன், கிரீன் காட்டுறேன், அது கிரீன் எனக்கு தெரியாது, அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இல்ல ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டுறேன், ரெண்டு ஒன்று தான் அதுக்கு. அப்ப ஹியூமன்ஸ் தான் உள்ள வந்து இந்த கலர் வந்து எல்லோ, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இது டேட், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ப்ராப்ளம். ஹியூமன்ஸ் என்ன பண்றாங்க? டேக் பண்றாங்க, லேபிளிங் பண்றாங்க. அப்ப மிஷினை ஃபீட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு வகையான ஆட்கள் தேவை. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டேக் பண்றதுக்கு ஆட்கள் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கலர். ஸோ தினசரி லைஃப்ல பார்க்குற விஷயங்கள் இருக்குல்ல, அதை டேக் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுமா, பேசிக் ஒர்க். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கும்ல ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கலாம். இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் டேக் பண்றதுக்கு ஒரு சாதாரண ஆள் பண்ண முடியாது, படிச்சிருக்கணும் கரெக்டா. பிகாஸ் திஸ் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஒர்க். என்ன பண்றாங்க? அவுட் சோர்ஸ் பண்ணும்போது சீப் லேபருக்காக அந்த ஸ்பெஷலைஸ்டு ஒர்க் பண்றதுக்கு நார்மல் ஆளையும் போட்டுறாங்க. புரிஞ்சா? மெஷினுக்கு ஃபீட் பண்றதுல ஸ்பெஷலைஸ்டு பாயிண்ட்ஸ் டேட்டாஸ் ஃபீட் பண்றதுல நான் ஸ்பெஷலைஸ்டு லேபரை போடுறதுக்கும் ட்ரை பண்றாங்க. என்ன ரீசன்? ப்ராஃபிட்காக. ஒரு கென்யாவில் இருக்கிற ஒர்க்கரை, மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஒர்க்கரை மெடிக்கல் ஸ்கேனை டேக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்த ஆட்டோமேட்டட் வேர்ல்டுல உங்க போன்ல, லேப்டாப்ல நீங்க எதை பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டரிங் பண்ணி வருதுனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது மிஷின் கிடையாது, ஹியூமன் லேபர் இருக்கு. பட் சீப் ஹியூமன் லேபர். இன்னும் சொல்ல போனா இந்த லேபருக்கு தன்னோட முதலாளி யாரு, எந்த கம்பெனிக்கு நம்ம டேக் பண்றோம் அதுவே தெரியாது. ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்ணும்? அந்த ஒர்க்கை குட்டி குட்டியே பிரிச்சுட்டு நிறைய பேர் கொடுத்து ஃபிராக்மெண்டடா ஒர்க் கொடுப்பாங்க. அப்போ இந்த லேபர் மேனேஜ் பண்றதுக்கு நிறைய யாருப்பா? இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க. அப்போ உனக்கு கொடுக்குற ஒர்க் வந்து என்ன ஒர்க்கே தெரியாது. நீ பண்றது மைக்ரோ டாஸ்கா இருக்கும். பெரிய ஒர்க்ல சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சின்ன ஒர்க்கு எந்த ஒர்க்ல ஜாயின் ஆக போகுது, யாரு ஓனர், எதுவுமே தெரியாது. நீ பண்ண வேண்டியது அந்த குட்டி குட்டி ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிடும். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலனா, உடனடியாக முடிக்கலனா உங்களை உடனடியாக ஃபயர் பண்ணுவாங்க. அப்ப இந்த லேபர் என்ன சொல்லலாம்? நம்ம கோஸ்ட் லேபர் சொல்லலாமா? என்ன ரீசன்? இவங்க எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியாது, எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றாங்க தெரியாது. நம்ம கிடைச்சது எல்லாமே நம்ம இன்புட் கிடைச்ச அவுட்புட் மட்டும் தான். அப்ப இந்த ஹியூமன் லேபரோட டிக்னிட்டி முக்கியம், டிரான்ஸ்பரன்சி முக்கியம், ரைட்ஸ் முக்கியம் இல்ல. ஸோ அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். அன்சீன் லேபர், அன்சீன் எக்ஸ்ப்ளாய்டேஷன், த ஹிடன் ஹியூமன் காஸ்ட் ஆஃப் AI, artificial intelligence. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான ஆர்டிகளையும் முடிச்சாச்சு, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னைக்கு பேப்பர்ல சில முக்கியமான குட்டி குட்டி ஆர்டிகல்ஸ் இருக்கு, நியூஸ் ஆர்டிகல்ஸ். அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில கோர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிடுறேன், அப்புறம் பேப்பருக்குள்ள போகலாம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? GLP-1 ரிசெப்டார் அகோனிஸ்ட். என்னது? இது ஒரு ட்ரக் நேம், மெடிசன் நேம். எந்த நோய்க்கு? டயபெட்டிஸ்க்கு. டயபெட்டிஸ்ல டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. உங்களுக்கு தெரியும் டைப் 1 அர்த்தம் சின்ன வயசுல இருந்து உங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டமே உங்க உடம்புல எந்த செல் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் பண்ணும் அட்டாக் பண்றோம். உங்க பாடியோட இம்யூன் சிஸ்டமே இன்சுலின் செல் அட்டாக் பண்ணி டிஸ்டர்ப் பண்றோம். சின்ன வயசுல இருக்கும். பட் டயபெட்டிஸ் 2ல வயசாக இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் வீக் ஆயிடும், கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதை கரெக்டா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன தேவை? மெடிசன் தேவை. அந்த மெடிசன் பேர் என்னது? GLP-1 ரிசெப்டார் அகோனிஸ்ட். இந்த ட்ரக்கை WHO எசென்ஷியல் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுச்சு. வாட் இஸ் எசென்ஷியல் லிஸ்ட்? மக்களுக்கு தேவையான மெடிசன். அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா உலகம் முழுக்க இருக்க எல்லா கண்ட்ரிஸும் அந்த மெடிசனோட காஸ்ட் என்ன பண்ணிடணும்? ரொம்ப சீப் ஆக்கிடும். ஸோ இந்தியாவில் இதுக்கப்புறம் டயபெட்டிஸ் மெடிசன் சீப்பாக கிடைக்கலாம், ஃப்ரீயாக கிடைக்கலாம். கவர்மெண்ட் ஒரு பாலிசி போட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப கம்மி விலையில ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு தர முடியும். இங்கே போட்டுருப்பாரு WHO எசென்ஷியல் மெடிசன் லிஸ்ட், GLP-1 ட்ரக்ஸ் ஃபார் டயபெட்டிஸ், வெயிட் லாஸ் மே பிகம் சீப்பர். அந்த GLP-1 ட்ரக் யூஸ் பண்ணா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும், வெயிட் லாஸும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது ஆட் பண்றதுன்றது ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெசிட்ஃபுல், அதாவது ப்ராடக்டனும் இல்ல ஃபோர்ஸ் பண்றது, இல்ல ஏமாத்துறது, எனிதிங். இந்த வார்த்தை ஏன் பார்க்குறோம்? இந்தியா முழுக்க ஒரு 10 ஸ்டேட்ல ஆன்டி கன்வர்ஷன்லாம் வந்துருச்சு. அதாவது ஒருத்தவங்களை நீங்க வேணுமுனே ப்ராடக்டனமா இல்ல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாத்துறீங்கன்னா அது குற்றம்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு ஒரு லா போட்டிருக்காங்க. 10 ஸ்டேட்ஸ்ல வந்துருச்சு. இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இந்த ஆன்டி கன்வர்ஷன் லால இருக்கிற மெயின் கீவேர்டு என்னது? தீம் என்ன? டெசிட். ஃப்ராடுத்தனமா உங்களை ஏமாத்தி மதம் மாற்றாங்கன்னா தப்பு. சோ கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு, இந்த ஆக்ட்ல டெசிட்ஃபுல் எதை சொல்றீங்க? எந்த மாதிரி பண்ணா அது ஃப்ராடுத்தனம் சொல்றீங்க? அது யார் சொல்லுவா? அந்த பாயிண்ட்ஸ்லாம் சரியா கிடையாதுன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாஜிக் புரியுதா? ஒரு கேஸ் எடுத்து இந்த கேஸ்ல இவங்க ஏமாத்தி இவங்களை மதம் மாத்திருக்காங்கன்னு சொல்லி யார் முடிவு பண்றது? ஸோ இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் 2 பாயிண்ட்டை குற்றம் சொல்றாங்க. இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா ஃபாலோ பண்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ரூல்ஸ்ல இருக்கிற 2 பாயிண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்திருக்கோம், யார் முடிவு பண்ணுவா தப்புன்னு, அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ என்ன ஒரு மாத்திரை வச்சுக்கலாம், வேற மதத்துக்கு மாத்திராரு. இப்போ நான் அதை பார்க்குறேன், ஒரு 3வது மனுஷனும் ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணலாம்,
அதை ஃபைல் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுது, ஒரு கப்பல் இருக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம், தனக்கு பிடிச்ச மாதிரி மதம் மாறலாம், பட் தேர்ட் பார்ட்டி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவர் எந்த ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்ன இருக்கு, ஃப்ரீடம் இருக்குல்ல. அப்போ ஒரு ஃப்ரீயா சூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க ஃப்ராட் பண்ணி மாத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீடம் வெர்சஸ் ஃப்ராட். அப்படி அன்லாஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னா உங்க என்ன பண்ணலாம், 20 வருஷம் தண்டனை, 20 years imprisonment. ரொம்ப அதிகமா இருக்குல்ல, ஸ்ட்ரிஞ்செண்டா இருக்குல்ல. தி டாப் கோர்ட் ஆஸ்க் who will decide that a religious conversion is deceitful. எந்த மாதிரி மதம் மாத்தினா தப்புன்றது யார் முடிவு பண்ணுவா? இதை கேட்டிருக்காங்க. ஒரு 6 வார்த்தை அகைன் இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த நியூஸ் பாத்தீங்களா, டு கட் இம்போர்ட்ஸ் கவர்மெண்ட் டு பிக் 100 items ஃபார் லோக்கல் மேனுஃபேக்சர். நியூஸ் அதிலே போட்டுருச்சுல ஃபுல்லா. காமர்ஸ் மினிஸ்ட்ரி முடிவு பண்ணிருக்கு, நம்ம நிறைய பொருளை இம்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்ணா ஸ்டெபிலிட்டி இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 முக்கியமான பொருளை லிஸ்ட் பண்ணி இந்தியாவில் உற்பத்தி பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷார்ட்டா சொல்றேன். ஒரு யங்ஸ்டர் பேர் வைரமுத்து, எந்த ஒரு மயிலாடுதுறை. இன்னொருத்தவங்க பேரு மாலினி, 26 ஏஜ். 2 பேரும் லவ் பண்றாங்க, 10 years ஆஃப் லவ். இந்த யங்ஸ்டர் இருக்காருல்ல, இவர் வந்து எஸ்சி. ஸோ ஃபேமிலிக்கு தெரிய வருது, இவங்க ஃபேமிலி என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. இதுல பாயிண்ட் என்னன்னா, மாலினியோட ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மாவே இன்டர் கேஸ்ட் கப்பல் தான். ஒரு இன்டர் கேஸ்ட் கப்பல் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு லவ் பிடிக்கல, அதுவும் லாங் டேர்ம் லவ், 10 years ஆஃப் லவ். என்ன பண்றாங்க, வீட்டில் கேட்டு பாக்குறாங்க, ஒர்க் அவுட் ஆகல, வில்லேஜ் விட்டு சென்னைக்கு வராங்க மேரேஜ் பண்றதுக்கு. அப்போ நடந்து போகும்போது வழக்கம் போல வெட்டிடுறாங்க. ஸோ அந்த யங்ஸ்டர் இப்போ இறந்து போயிட்டாரு. ஸோ தமிழ்நாட்டில் இன்னொரு கேஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ்.